ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 5 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். இந்த 5 சப்பாத்தியுமே நம்ம இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் கிட்ட வத்தல் பொடி, ஒரு சின்ன அளவு பச்சை மிளகாய், ஒரு கேரட், 2 முட்டை. இது முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க நமக்கு தேவையான பொருட்கள். உங்களுக்கு தேவைன்னா சோம்பு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஆப்ஷனல் தாங்க. சோம்பு வெடித்ததுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், க்ரீன் சில்லி, கேரட் மூணுத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடரையும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி இது மட்டும் போடணும் அவசியம் கிடையாதுங்க. பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. மசாலா லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், இதையும் நல்லா சேர்த்து கலந்துக்குங்க. டொமேட்டோ சாஸும் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் அப்படியே பீஸ் பண்ண சப்பாத்தி போட்டு பிரட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கலந்துக்கலாங்க. இது ஒரு கொதி வரட்டுங்க. நம்ம சேனல் விந்தகி ஃபுட்ஸை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் ஊற்றணுன்னேனோ சூட்டுக்கே நல்லா வெந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம பீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியெல்லாம் சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை இந்த மாதிரி நீங்கள் நீளமாக பீஸ் பண்ணி சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சப்பாத்தி நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கூட கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்து கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷை நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.